ஹே கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ கொஷின் ஒன்று நம்ம பார்க்கலாம். இன்டர்வியூ கொஷின் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு PLSQL ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணும். இந்த PLSQL ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் ஒரு எம்ப்ளாயோட ஐடி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எம்ப்ளாயோட சேலரியை எடுத்து அதிலிருந்து 5% வந்து நீங்கள் எனக்கு போனஸாக அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இன்புட் வந்து எனக்கு ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான். எனக்கு வந்து நீங்கள் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா போனஸ் ரிட்டர்ன் பண்ணணும். நான் சொன்ன கால்குலேஷன் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுங்க பார்க்கலாம். ஆன்சர் 2 பேர் மட்டும் தான் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. மீறி யாருமே ஆன்சர் சொல்லவே இல்லை. 3 பேர் ஆன்சர் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அது சரியே கிடையாது. ஸோ நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். create or replace function name. ஸோ நான் ஒரு எம்ப்ளாயி ஐடி பாஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ EIDன்னு ஒரு வேரியபிள் இன்புட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அது ஆக்சுவலி நம்பர். இல்லைன்னா நம்ம எந்த டேபிள் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேபிளில் இருக்கிற அந்த காலம் பர்சன்டேஜ் டைப் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு கோடிங் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னேன். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ரிட்டர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். நம்ம போனஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்பர் ஆஸ். ஸோ பிகின் எண்டு. ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம வந்து ரிட்டர்ன் யூஸ் பண்ணோம். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணுறன்றது கொஷின் மார்க்கு. அதுக்கு நான் இப்போ செலக்ட் query ஃபார்ம் பண்ணுறேன். செலக்ட் சேலரி. ஓகே. ஸோ சேலரியை நான் வந்துட்டு நான் சொன்ன கால்குலேஷன் 5% இன்ட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி. எந்த எம்ப்ளாயிக்கு அப்படின்னா நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அந்த எம்ப்ளாயிக்கு. ஸோ இன்புட் எனக்கு வந்து EID வேரியபிள் மூலியமாக கிடைக்கும். அந்த வேரியபிளோட வேல்யூ இங்கே ப்ளேஸ் ஆகும். அப்புறம் query ஒர்க் ஆகும். query ஒர்க் ஆன பிறகு அந்த எம்ப்ளாயோட சேலரியோட 5% எனக்கு கால்குலேட் ஆகிட்டு அது BNSன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிளில் வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதில் நம்பர் ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிளில் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் வந்துட்டு டெவலப் பண்ணிட்டேன். இதை டேட்டா பேஸில் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இது க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்? ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. எக்ஸிக்யூட் பண்ணுறது நானே ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் நேமு FN_bonus அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். EID தட் இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஐடி நான் கொடுக்குறேன். சும்மா 1 2 3 இந்த ஐடி இருக்கணும். டேட்டா பேஸில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோ டேட்டா ஃபவுண்டு எரர் அடிச்சிடும். இருந்ததுன்னா எனக்கு அந்த சேலரியோட போனஸ் எனக்கு கால்குலேட் ஆகிட்டு வருது பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இல்லாத ஐடி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் டேட்டா இல்லாத செலக்ட் query மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு நோ டேட்டா ஃபவுண்ட் இஷ்யூ வரும். இப்போ ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லுன்ற வேல்யூ தான் உங்களுக்கு பாஸ் ஆகும். ஓகேவா? இப்படி பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல் வரும். டேரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அந்த இஷ்யூஸ் வரும். இது கால்குலேஷனில் நல்லு தான் பாஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ ரிட்டர்னில் எனக்கு நல்லுன்னு வருது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ இல்லை இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் இன்டர்வியூவில் ரீசெண்டாக கேட்டது. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் மைண்டில் யோசிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் PLSQL கான்செப்டில். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ கொஷின் என்னென்னா, இப்போ எனக்கு நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். Oracle அப்படின்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா ORACLE. எந்த இன்புட் வேணாலும் நான் கொடுப்பேன். எனக்கு என்னென்னா என்ன இன்புட் கொடுத்தாலும் இந்த மாதிரி எனக்கு வரணும். ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் 1 by 1 வரணும். இது எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. அதுவும் நீங்கள் ஃபங்க்ஷன் மூலயமா பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி பண்ணணுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். create or replace ஃபங்க்ஷன் நேம் இன்புட் ஒன்று பாஸ் பண்ணோம் இல்லையா? சும்மா PIN
இன்புட் பாஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்குன்றதுனால வேர்கேர் 2ன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்னும் ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் ஆக போகுது. ஏன்னா கொடுக்குற வேல்யூஸில் இந்த மாதிரி தான் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ரிட்டர்னும் வேர்கேர் 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன் ஆஸ். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போதே உங்களுக்கு மைண்டில் ரிக்குயர்மெண்ட் ஓடிட்டே இருக்கணும். ஸோ இன்புட் வாங்குகிறோம், அது ஸ்ட்ரிங்கு, ரிட்டர்ன் பண்ணுறதும் ஸ்ட்ரிங்குன்றதை மென்ஷன் பண்ணணும். ஹெடர் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ரிட்டர்னும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும், இல்லைனா உங்களுக்கு மறந்துட்டிங்கன்னா பிரச்சனை. என்ன ரிட்டர்ன் பண்ண போடுறது வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் டெவலப் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். ஸோ நான் கொடுக்குற இன்புட்டில் ஒன்றா நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஒரே ஒரு கேரக்டர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, சப்ஸ்ட்ரிங்ன்ற கான்செப்ட் இருக்குது இல்லையா. ஸோ நான் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது அவ்வளோவான சிறப்பான விஷயம் கிடையாது. இப்போ நம்ம டைம் பீயிங்க்கு நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அவுட் பேராமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதை ஒரு லோக்கல் வேரியபிளை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக நான் டிபிஎம்எஸ் அவுட்புட்லேயே நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சப்ஸ்ட்ரிங்ன்ற ஒரு கான்செப்ட் நம்ம எஸ்கியூவில் இருக்குது. என்னோடய இன்புட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதிலிருந்து ஒரு கேரக்டர் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு கேரக்டர் மட்டும் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா இது கடைசி வரைக்கும் ஒரு கேரக்டர் தான் டிஸ்பிளே ஆகும். நான் கொடுக்குற இன்புட்லேருந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் வரணும், அதுக்கப்புறம் செகண்ட் கேரக்டர் வரணும், அதுக்கப்புறம் தேர்ட் கேரக்டர் வரணும். ஸோ இங்கே 1 2 3 4 அப்படின்னு மாறிக்கிட்டே வரணும் இல்லையா. 1 2 3 4 5 6ன்ற விஷயத்தை எது கொடுக்கணும், லூப் கொடுக்கும் இல்லையா. நான் இங்கே ஜேன்னு கொடுத்துக்கிறேன். ஜேன்றது ஃபார் லூப்போட வேரியபிள் மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டில் இருந்து 1லேருந்து எது வரைக்கும் அப்படின்னா லென்த் ஆஃப் நம்மளோட இன்புட் வரைக்கும் நம்ம ரன் பண்ண வைக்கலாம். லூப்பை ஸ்டார்ட் பண்ணி லூப்பை எண்ட் பண்ணிடலாம். எண்ட் லூப். ஸோ இதில் ரிட்டனுக்கு ஆக்சுவலி வேலையே இல்லை. நான் ரிட்டன் நல் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ரிட்டன் வேர்கேர் கொடுக்குறேன், இங்கே ரிட்டன் வந்து நல்லுன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இன்புட் கொடுத்தோம், நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சா? எஸ், ஃபங்க்ஷனில் எந்த கம்பைலேஷன் இஷ்யூவும் இல்லை. இப்போ செலக்ட் fn_list ஆஃப் சிங்கிள் கோட்டில் ஆரக்கிள் அப்படின்ற ஒரு இன்புட் நான் பாஸ் பண்ணுறேன், டைரெக்டாகவே பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக வருது பாருங்க. ஓகேவா? ஸோ சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னோடய இன்புட்லேருந்து கரெக்டாக எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ டோடில் ரன் பண்ணுறேன், ஏன்னா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ டோடில் நான் ரன் பண்ணி காட்டுறேன். fn_list ஆஃப் என்னோடய இன்புட் ஆரக்கிள். ஸோ க்ளோஸ் ஃப்ரம் டம்மி டேபிள். ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். நான் கரெக்டாக ஒர்க் ஆகுது. எஸ், இட் இஸ் ஒர்க்கிங் கரெக்ட்லி. ஏன் வந்துட்டு நம்மளுக்கு நல்லுன்னு ரிட்டன் ஆச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம ரிட்டனில் நல்லு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணதுனால நம்ம இங்கே டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் போய் பார்க்கணும். ஸோ என்ன எனக்கு இன்புட் கொடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி வரும். நான் வந்து பெரிய இன்புட் கொடுத்தாலும் எனக்கு இப்படி தான் வரும். இப்போ டெக்னாலஜி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ரன் பண்ணுறேன். டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் பழைய அவுட்புட்டை கிளியர் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே இப்போ ரீசெண்டாக கேட்ட ஒரு இன்டர்வியூ கொஷின். ஓகே, ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ப்ளீஸ்.